டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ஏன் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி மேமும் புன்னகை அரசி KR விஜயா மேமும் பல படங்கள்ல சேர்ந்து நடிக்கலன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரோஜா தேவியே KR விஜயா ஆகிய இருவருமே MGR சிவாஜி தொடங்கி ஜெய்சங்கர் வரையிலே எல்லா கதாநாயகர்களோடும் பல திரைப்படங்களிலே ஜோடியாக நடித்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை படங்களில் நடிக்க முடியும்? சார், நான் இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த படத்துக்கு அபூர்வ சகோதரர்கள்னு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பேர் வைக்கணும்னா 1989ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணுமா, அல்லது 1949ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன அபூர்வ சகோதரர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படி அந்த ஆண்டு ரிலீஸ் ஆன படத்தினுடைய தயாரிப்பாளர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா அவங்களுடைய ஃபேமிலியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற பேரில் ஒரு படம் எடுக்கணும்னா 1949ஆம் ஆண்டிலே அந்த படத்தை யார் தயாரித்தாங்களோ அவங்களெல்லாம் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக யார் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற பேரில் படம் தயாரித்தாங்களோ அவங்கள போய் பார்த்தீங்கன்னா போதும். அப்படி பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரன்ற பேரிலே படம் எடுத்தவர் கமல்ஹாசன் தான். அதனால் அவரை போய் பார்த்து அவருடன் அனுமதி வாங்கி நீங்கள் அபூர்வ சகோதரர்கள் என்ற பெயரிலே படம் எடுக்கலாம். நடிகரும் பத்திரிகையாளருமான சோ சார் அரசியல் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சது நாடகத்திலும் சினிமாலையும் நுழையறதுக்கு முன்னாடியா அல்லது சினிமாவில் பிரபலம் அடைஞ்ச பிறகா? அண்ட் அவருக்கு அரசியலில் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐடலாக இருந்தது யாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் சோவுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஆர்வம் இருந்ததா தெரியல. சினிமாவில் நடித்ததுக்கு பின்னால் தான் ஒரு காலகட்டத்திலே அவருக்கு அரசியல் மீது தீவிர ஆர்வம் ஈடுபட்டது. அதன் காரணமாகத்தான் சினிமாவில் நடிக்கிறத கூட விட்டுட்டு அரசியலிலே முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார். சார், எடிட்டிங்கிற முறை சினிமாவில் எப்போ வந்துச்சுன்னு விளக்க முடியுமான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் எடிட்டிங் முறை அமலுக்கு வந்ததுன்னா அது 1890ஆம் ஆண்டு. திரைப்படங்கள் பேச தொடங்குவதற்கு முன்னாலேயே எடிட்டிங் முறை வந்துவிட்டது. இயக்குனர் மகிழ் திருமேனி இப்போ ஏதாவது திரைப்படங்களை இயக்குறாரான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மகிழ் திருமேனி இப்போ எந்த படத்தையும் இயக்கிறதா தெரியல. தன்னுடைய அடுத்த படத்துக்காக அவர் தயாராகி கொண்டிருக்கக்கூடும். விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு வசூல் சித்திரமாக அமையாதது மகிழ் திருமேனியுடைய திரை வாழ்க்கையை கொஞ்சம் பாதித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நடிகை குஷ்பு தன்னுடைய பீக் டைமில் இருந்த பொழுதே இமோஷனல், டான்ஸு, கிளாமர், கேரக்டர் ரோல்ஸு, ஓல்ட் கெட்டப்னு இப்படி எல்லா கேரக்டர்ஸ்லையுமே அசத்துனவங்க. ஆனால் அந்த டைமில் 80-90களில் இருந்த நடிகைகள் யாராவது இப்படி எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே கலக்கியிருக்காங்களா? அண்ட் இப்போ இருக்கிற நடிகைகள் ஒரு பாத்தில் பயணிக்கிறதுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவங்களால எப்படி இப்படி ஒரு சாதனையை பண்ண முடிஞ்சதுன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் குஷ்பு அசாத்தியமான நடிப்பை வழங்கினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருக்கின்ற அசாதாரணமான திறமை. எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி கொண்டு மிகச்சிறப்பாக நடிப்பதிலே இன்று வரை சிறந்த நடிகையாக இருப்பவங்க தான் குஷ்பு. அந்த காலத்தில் குஷ்புவுக்கு நிகராக ராஜாவுக்கு அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் பல கிடைத்தன. அவரும் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய திறமையை பல படங்களிலே நிரூபித்தார். நடிகர் விஜய் உண்மையாகவே அரசியலுக்கு வரதுனால தான் சினிமாலேருந்து விலகிறாரா, அல்லது அவருடைய மகனான சஞ்சய் சினிமாவுக்கு வர்றதுனால அவருக்கு வழிவிட்டு விலகிறாரான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பொள்ளாச்சி விக்னேஸ்வரன் ஏதோ நகைச்சுவைக்காக இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் விஜய் மட்டும்தான் நடிக்கிறாருன்னா அவர் வழிவிட்டு அவருடைய பையனை இங்கே அறிமுகப்படுத்தலாம். இந்த சினிமா உலகத்தில் எத்தனை கதாநாயகர்கள் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் தமிழ் சினிமாவிலே முக்கியமான இடத்துல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க தன்னுடைய மகனுக்காக விஜய் வழிவிட வேண்டிய அவசியம் எங்கே இருக்குது? இப்போலாம் நடிகைகள் தேர்வுக்கு சாமுத்திரிகா லட்சணம்லாம் பார்க்குறாங்களா? அண்ட் அந்த காலத்தில் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகைகள் யார் யாருன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. எந்த காலத்தையும் சாமுத்திரிகா லட்சணத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு நடிகையை தேர்ந்தெடுத்ததா தெரியல. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகைக்கு முக்கியமான தகுதியாக அழகு பார்க்கப்பட்டது. ஒரு நடிகை அழகாக இருந்தால் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அப்படிப்பட்ட அழகே தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கு நடிகைகள் தேர்வை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நடிகைகள் அவங்களுடைய திறமை காரணமாகவே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. தெலுங்கு திரைப்படங்களில் சிறப்பாக நடித்து நந்தி விருது பெற்ற தமிழ் நடிகர் அல்லது நடிகை யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தெலுங்கு படத்தில் சிறப்பாக நடித்து நந்தி விருது பெற்ற நடிகர்கள்னா த்ரிஷா, மீனா, சுகாசினி என்று பலரை சொல்லலாம். நடிகரும் இயக்குனரும் கதை வசனகர்த்தாவுமான RP புஷ்பம் சார் 90களின் ஜாவர் சீதாராமன் அழைக்கலாமான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. RP விஸ்வத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறுகிய காலம்தான் அவர் இந்த சினிமா உலகிலே பயணித்தார். அதற்குள்ளாகவே
காலன் அவரை நம்மிடமிருந்து பறித்து விட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நீண்ட காலம் இந்த சினிமா உலகில் நீடித்திருந்தால் ஜாபர் சீதாராமனுக்கு நிகராக ஆர்பி விஸ்வம் தன்னுடைய திறமையை காட்டியிருக்கக்கூடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி தான் ஆர்பி விஸ்வம். சோ சாருக்கு எம்ஜிஆர் சார் அண்ட் கருணாநிதி ஐயாவோட இருந்த நட்பு அண்ட் உறவு பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஷோவை பொறுத்த வரைக்கும் கலைஞர், எம்ஜிஆர் ஆகிய இருவருடனும் அவர் நெருக்கமாக இருந்தார். நெருக்கமாக இருந்தது மாதிரியே அவங்க ரெண்டு பேரையும் ஷோ கடுமையாக விமர்சித்தும் இருக்கிறார். ஆனால் அந்த விமர்சனங்கள் ஷோவுக்கும் அவர்களுக்குமான நட்பை எந்த காலகட்டத்திலும் பாதிக்கலை. அதுதான் ஷோவினுடைய தனித்தன்மை. பெருசு திரைப்படத்தை தேட்டரில் பெரிய கூட்டத்தோட பார்க்க வேண்டிய படம் அண்ட் அப்படி பார்த்தா தான் அதில் இருக்க ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் பார்த்து படம் ரொம்ப ஆவரேஜான படம் தான் விமர்சிக்கிறது நியாயமா? அண்ட் அதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பெருசு கொஞ்சம் புது மாதிரியான படம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதிலே தமிழ் ரசிகர்களுக்கும் கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் திரையரங்கிலே அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறவில்லை. ஆனாலும் ஓடிடியில் அந்த படம் நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லு அர்ஜுன் அண்ட் யஷ் மாதிரியான நடிகர்கள் அவங்களுடைய பட ப்ரமோஷனுக்கு எல்லா மாநிலத்துக்கும் போகிறாங்க. அதனால அவங்களுடைய படங்களும் 500-1000 கோடிலாம் வசூல் பண்ணுது. ஆனால் நடிகர் விஜய் அவருடைய எந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கும் பெருசாக மற்ற மாநிலங்களுக்கு போகிறதில்ல. இருந்தாலும் அவருடைய படம் 500-600 கோடின்னு வசூல் பண்ணுது. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுன், யஷ் போன்ற பல நடிகர்கள் தங்களுடைய படங்களுடைய ப்ரமோஷனுக்காக பல மாநிலங்களுக்கு செல்கிறார் அப்படின்றது உண்மை தான். ஆனால் அதனால தான் அவங்களுடைய படங்கள்லாம் 1000 கோடி ரூபாய் வசூலை செய்கிறது அப்படின்ற உங்கள் வாதத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்துக்கும் ப்ரமோஷனுக்காக செல்லாமலேயே அவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய வசூலை இங்கே குவித்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு தான். நடிகர் சூர்யா நடித்த காதலே நிம்மதி திரைப்படத்தினுடைய ஹீரோயினுடைய பெயர் என்ன? ஏன்னா அவங்க அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா வேற எந்த படத்துலையுமே நடிக்கலையே, அதுக்கான காரணம் என்னன்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. காதலே நிம்மதி படத்திலே கதாநாயகியாக நடித்த ஜீவிதா சர்மா பஞ்சாபி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண். காதலே நிம்மதி தான் அவங்களுக்கு முதல் படம். அந்த படத்தில் நடித்ததுக்கு பின்னாலே ஹிந்தியிலே பல திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜீவிதா சர்மாவுக்கு அமைந்தது. அதன் காரணமாக தான் அதுக்கு பின்னால் தமிழில் எந்த படத்துலையும் அவங்க நடிக்கலை. நடிகர் பிரபுதேவா நடிக்கிற பல திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வியாயிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பிரபுதேவா நடித்த திரைப்படங்கள் தோல்வி அடைந்தாலும் அதை தாண்டி அவருடைய படங்கள் எங்கோ லாபத்தை கொடுக்கணும். இல்லைன்னா தொடர்ந்து திரைப்பட தயாரிப்பாளர் வச்சு படம் எடுப்பாங்களா? இசையமைப்பாளர்கள் சிற்பி எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பெரம்பலூர்லேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. சிற்பி இப்போ 2 படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி எஸ்.ஏ. ராஜ்குமாரும் 2 படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறார். இவங்க இசையமைக்கிற படங்கள் எல்லாம் பெரிய கதாநாயகர்கள் யாரும் இல்லாததுனால அவங்க இசையமைக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியல அப்படின்றது தான் உண்மை. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா சாரனுடைய பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்காக அவர்கிட்ட முறையாக அனுமதி வாங்கலன்னு சொல்கிறாங்க. இது யாருடைய தவறு? தயாரிப்பாளருடைய தவறா அல்லது இயக்குநருடைய தவறான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் இளையராஜாவுடைய பாடல்கள் பயன்படுத்தப்படும் போது அவங்க மேலெல்லாம் இளையராஜா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது குட் பேட் அக்லி தயாரிப்பாளர்களுக்கு தெரியாதா என்ன? அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த படத்திலே பாடல்களை பயன்படுத்துவதற்கு முன்னால் நிச்சயமாக அதற்கான உரிமைகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த உரிமைகளை அவர்கள் யாரிடமிருந்து பெற்றார்களோ அவங்கக்கிட்ட அதற்கான முழு உரிமையும் இருக்கிறதா என்பது தான் கேள்விக்குறி. அதனால தான் இப்போது மீண்டும் அந்த பிரச்சனை வெடித்திருக்கிறது. காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஏன் பழைய பாடல்களுக்கு சரியான உரிமையை பெற்று இப்போ யூஸ் பண்ணுறது இல்லைன்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கிறதும் காப்பிரைட் வாங்கித்தான் ஒரு திரைப்படத்திலே பாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்பதும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த காப்பிரைட்ஸ் எல்லாம் யார் யார்கிட்ட உண்மையாக இருக்குது அப்படின்ற விவரங்கள் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். 70களில் 80களிலும் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு தளத்துக்கு பத்திரிகையாளர்கள் யாராவது போனால் வாங்க வாங்க வாங்கன்னு அப்படி உபசரிப்பாங்க. படப்பிடிப்பு தளங்களில் பத்திரிகையாளர்கள் உபசரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதாவது படத்துடைய படப்பிடிப்பு வெளியூரில் நடந்தால் அந்த வெளிப்புற படப்பிடிப்புக்கு எல்லா பத்திரிகையாளர்களையும் கூட்டி கொண்டு போய் அங்கே 2 நாள் தங்க வைத்து அவங்களுக்கு விருந்து வைத்து அந்த படத்தை பற்றிய செய்திகள் எல்லாவற்றையும் அவங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். இது மாதிரி எம்ஜிஆர் சிவாஜியினுடைய படப்பிடிப்புகள் பலவற்றுக்கு கூட நானே சென்றிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மாறி இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னால் தான் நடக்குது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதலாக சினிமா சென்னையில் இயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில்
இந்த பத்திரிகைகளை பற்றி படத்தயாரிப்பாளர் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் ஒரு பத்திரிகையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பிரபல பத்திரிகையாளரான நவீனன். பாதாள பைரவி படத்தினுடைய படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று கொண்டிருந்த போது வாகினி ஸ்டுடியோவுக்கு செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறார் நவீனன். அந்த காலகட்டத்தில் திரைப்படங்களை பற்றி இது போன்றெல்லாம் செய்திகள் வெளிவரும் அப்படின்றத பற்றியே தயாரிப்பாளர்களுக்கு தெரியாது. அதனால் இவரை வரவேற்ற நாகரெட்டியார், நீங்கள் வாங்க, வந்ததுக்கு ஷூட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு போங்க, இதை பற்றியெல்லாம் எழுதணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை என்று நவீனிடம் சொல்லிவிட்டார். அவர் அப்படி சொன்னதுனால அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போகாமலே வீடு திரும்பி விட்டார் நவீனன். இதுக்கு பின்னால் 2 மாதங்கள் கழித்து பாதாள பைரவி திரைப்படம் வெளியான போது அந்த படத்தை பார்த்து விட்டு நீங்கள் விமர்சிக்க வேண்டும் என்று நவீனனுக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. உடனே வீராவேசமாக ஒரு கடிதத்தை அந்த நிறுவனத்துக்கு எழுதி அனுப்பினார் நவீனன். உங்களுடைய படப்பிடிப்பே நான் பார்க்க வேணாம், அதை பற்றி செய்தி போட வேணான்ட்டீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் படத்தை பார்த்து நான் விமர்சனம் பண்ணணும் மட்டும் ஏன் எனக்கு அழைப்பு அனுப்புகிறீங்க? உங்களுடைய அழைப்பு எனக்கு தேவையில்லை என்று அந்த அழைப்பை திருப்பி அனுப்பிவிட்டார் நவீனன். அப்படி நவீனன் கடிதம் எழுதிய அடுத்த நாளே வாகினி அதிபரான நாகரெட்டியார் நவீனனை தொடர்பு கொண்டார். நான் இன்றைக்கி சொன்னது ரொம்ப தப்பு, எனக்கு இதை பற்றியெல்லாம் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் தயவுசெய்து பாதாள பைரவி படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை எழுதுங்க. இனி வாகினி ஸ்டுடியோவுக்கு நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எந்த படப்பிடிப்பு தளத்துக்கு வேணால் போகலாம், பார்த்து விட்டு அதை பற்றி உங்களுடைய பத்திரிகையிலையும் எழுதலாம் என்று நவீனனுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை தந்தாராம் நாகரெட்டியார். இதை பற்றியெல்லாம் விவரமாக ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த கால பத்திரிகையாளரான நவீனன். அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் ஆர்.கே. சுரேஷ். எந்த ஊர்ல ப்ரோக்ராம் ஆட்டமாக்கத்தேன் இங்க இல்ல அந்த மால்ல நேத்து அப்பத்தா அவன் வீரத்தை பத்தி அவ்வளவு சொல்லிச்சே பாட்டியா இது பத்திரம் பத்திரம் ஜிகிரி தோஸ்த் ஜிகிரி தோஸ்த். தமிழ் சினிமா உலகிலே விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், நடிகர் என்று 3 முகங்களுக்கு சொந்தக்காரர் நடிகர் ஆர்.கே. சுரேஷ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் பல முக்கியமான இயக்குநர்கள், முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஆர்.கே. சுரேஷ் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு தான் சினிமாக்குள்ளே வந்தீங்க. அதுக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிட்டீங்க? சங்கிலி முருகன் அங்கிள் தான் வந்து அப்பாவை பார்த்தாங்க. தம்பி சுட்டிக்கா இருக்கானே, அவனை வச்சு ஒரு படத்துல பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆக்டிங்காவே பற்றையில தான் இது பண்ணுவான். ஆனா எனக்கு என்னன்னா, காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம், ஆமா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுல பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.